மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறேன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. நாமெல்லாம் வந்து சில்லற நோட்டு, டாலரு, கரன்சி எல்லாத்தையும் அள்ளி வீசி இருந்தோம். மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறாரு, தமிழ்நாடு லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்க போறாரு, ஏழை தாய்மார்களை காப்பாற்ற போறாரு, தமிழ்நாட்டு ஒரு முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்திருக்காருன்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். இப்போ விசிகாவுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் வந்து திமுகவுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினை சந்திச்சு மது ஒழிப்பு மாநாடுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. அதாவது திருடங்கையிலே கொண்டு போய் கொத்து சாவியை கொடுத்தா எப்படி இருக்கும், அழகான குழந்தைய கொண்டு திருட்டு பைய கையில ஒப்படைச்சா எப்படி இருக்கும், அழகா ஒரு பிள்ளைய வளர்த்தெடுத்து ஒரு குடிகார பையனை கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவை அழைக்கிறது. சாராய கடை நடத்துறது யாரு? டாஸ்மாக திமுக. அந்த திமுகவை மது ஒழிப்பு மாநாடு கொடுக்காரு. அதாவது இவங்களே குண்டு வைப்பாங்களா, இவங்களே எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி